ஆசிரியர் தேர்வு வாரியம் செட் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான டேட்டு வந்து மனோன்மணிய சுந்தரனார் யூனிவர்சிட்டி கால்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் டிஆர்பி அதை டேக் ஓவர் பண்ணாங்க. டிஆர்பி அதை வந்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடியே வந்து அதுக்கான வழிவகை நான் டிஆர்பியே பண்ணுறோம், யூனிவர்சிட்டி பண்ணலை அப்படிங்கிறத குயிக்காக பண்ணி ஆரம்பித்த குறுகிய காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து டேட்டையும் வந்து குயிக்காக அனௌன்ஸ் பண்ணாங்க. 6, 7, 8, 9ன்னு சொல்லிட்டு இந்த டேட்டுக்குள்ளே வந்து 9ஆம் தேதி அவங்க முடிக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு 2 நாள் கழித்து ஆன்சர் கீ வெளியிடுறாங்க 13, 14, 15ன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அதில் சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம போட்டு முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கான டேரெக்டாக இப்போ நீங்கள் என்ன மாஸ்டர் கீ கொடுத்துருந்தீங்களோ அதையும் நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இதன் விளைவாக என்னச்சு ஆச்சுன்னா இது கால்ஃபர் பண்ணி கரெக்டாக 20/3/2024 கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாமோட சேர்த்து பார்த்திங்கன்னா மனோன்மணிய சுந்தரனார் யூனிவர்சிட்டி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லோரும் போட்டு அதில் தான் எல்லாருமே அப்ளையும் பண்ணாங்க. அதுக்கான ஃபீஸ் எல்லாமே பே பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் அப்போ வந்து டென்டேட்டிவாக பார்த்திங்கன்னா ஜூனில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சில காரணங்களால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஎன்செட் கால்ஃபர் பண்ண அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 27/4/2024 அன்னைக்கு, அதாவது ஆர்ட்ஸ் டிஆர்பியும் அப்போ கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆர்ட்ஸ் டிஆர்பி கால்ஃபர் வந்தவொடனே பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன கோரிக்கை கொடுத்தாங்கன்னா, நாங்கள் டிஎன்செட் எக்ஸாமினேஷன் எழுதுகிறோம், எங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் எழுதி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு மறுபடியும் இப்படி ஆர்ட்ஸ் டிஆர்பி எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காது, அதனால் வந்து இதுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள் டிஆர்பிக்கு கொடுத்ததுனாலையும் நிறைய மெயில் வந்ததுனாலையும் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் இதை கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இந்த வாட்டி மனோன்மணிய சுந்தரனார் யூனிவர்சிட்டி டிஎன்செட் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க இல்லையா, அதில் நாங்கள் அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். நம்பர் 02ன்னு கொடுத்து ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட். ஏற்கனவே யாரெல்லாம் வந்து டிஎன்செட் எக்ஸாமினேஷன் வந்து கால்ஃபர் அந்த மனோன்மணிய சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ண எல்லாருமே பார்த்திங்கன்னா காலேஜ் டே சர்வீஸை ஃபில் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் இதுலேயும் நம்ம 14/3/2024 அன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பிக்கு நான் கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதை நாங்கள் 29ஆம் தேதியிலேருந்து 15/5/2024 வரைக்கும் மாற்றுறோம். இதுக்கு என்ன காரணம்னா, டிஎன்செட் எக்ஸாமினேஷனுக்கான லாஸ்ட் டேட்டும் பார்த்திங்கன்னா 29ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணதோட விளைவாக ஆர்ட்ஸ் டிஆர்பியும் அதே நாளில் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. மே 15 வரைக்கும் நீங்கள் ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்கள் ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில்அப் பண்ணுறதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வருடம் இது நடந்துச்சு. ஸோ அப்படி சச் கேண்டிடேட்ஸ் வில் பி அலோட் டு அப்பியர் ரிட்டன் எக்ஸாம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் if only they pass for the TNSET 2024 examination on or before 4/8/2024. இப்போ வந்து அந்த நேரத்தில் என்னென்னா 4/8/2024 அன்னைக்கு வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பி நடக்கிற மாதிரியான சூழலில் இருந்துச்சு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் படி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறவங்க இந்த எக்ஸாமாக அப்ளை பண்ணலாம். அப்போ வந்து என்ன ப்ராசஸில் இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ரூல் வச்சுருந்தாங்க. இதுதான் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் 14/3/2024 அப்போ வந்து இது கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து வேக்கன்சி வந்து 4000 வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 4000 வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நாங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பண்ணுறோம். இதில் கவர்மெண்ட் நம்பர் ஜிஓ நம்பர் 246, 247, 248. ஸோ இது வந்து 8/11/2022 அப்பயே வந்து இந்த ஜிஓ இந்த அரசாணைகள்லாம் பிறப்பிக்கப்பட்டது. ஸோ இதுக்கான வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக உங்களுக்கு தனியாகவே நான் உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவில் ஜிஓ நம்பர் 246, 247, 248 இது 2022லேயே அந்த நவம்பர் மாதம் 8ஆம் தேதி கொடுக்கப்பட்ட என்ன ரூல்ஸில் கொடுத்துருந்தாங்க, என்ன அதில் பதிவு பண்ணியிருக்காங்கிறதையும் தனியாக நான் வீடியோ போடுறேன். ஸோ யாரெல்லாம் கேண்டிடேட் வந்து ஆல்ரெடி வந்து 2019 டிஆர்பிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, ஸோ 2019 டிஆர்பின்னு கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ யாரெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்களோ அவங்க இதுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான வேக்கன்சி பார்த்திங்கன்னா மொத்தம் 4000 வேக்கன்சி. மொத்தம் அதுக்கான டேட் ஆஃப் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் 14/3/2024 ஆரம்பிச்சு டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் மோட் பார்த்திங்கன்னா 28/3/2024 ஆன்லைன் சப்மிஷன் 29ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. டென்டேட்டிவாக ஆகஸ்ட் 4ஆம் தேதி எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற உத்தேச தேதியில் சொல்லியிருந்தாங்க. இன்டர்வியூ வந்து நாங்கள் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு நாங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் 4/8/2024 வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருந்தாங்க. இந்த 4/8/2024 வேக்கன்சிஸ் மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துங்க. ஆகஸ்ட் 4ஆம் தேதி வந்து எக்ஸாம் டென்டேட்டிவாக ஆர்ட்ஸ் டிஆர்பி நடக்க இருக்கிறதா ஏற்கனவே மெசேஜ் போட்டிருந்தாங்க. இதன்படி பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு ப்ரையம்பிள் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து எஸ்எம்எஸ் அலாட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். அது மாதிரி வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு, நெட் பேங்கிங், கிரெடிட் பேங்கிங், டெபிட் கார்டு இதுதான் மேக்ஸிமம் அலோவ் பண்ணுவோம். டிமாண்ட் டிராஃப்ட்டில் போஸ்ட்டில் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஃபீஸ் வந்து ஒரு தடவை நீங்கள் போட்டுட்டதுக்கப்புறம் ரீஃபண்ட் நாங்கள் தர மாட்டோம். அது மாதிரி ஒரே நபர் வந்து 2-3 தடவைக்கு மேலே ஃபீஸ் பேமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டை நாங்கள் ரீஃபண்ட் தர மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லி வச்சுருந்தாங்க.
ப்ரெஸ் நியூஸ்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கல்வியல் கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நியமனம் செய்வதற்கு அறிவிக்கை எண் 14/3/2024 இதுவும் இப்போ கால்ஃபர் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. இணையவழி மூலமாக பெறப்பட்டு வந்தது. ஸோ விண்ணப்பதாரர்களிடம் பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடிப்படையில் உதவி பேராசிரியர் பணியிடங்களில் இணையவழி விண்ணப்பங்கள் பெறுவதற்கு கடைசி தேதி 29/4/2024 15/5/2024 வரை மாலை 5 மணி வரை நீட்டிப்புக்கு செய்யப்படுகிறது அப்படிங்கிறத 27/4/2024 அன்றைக்கே சொல்லியிருந்தாங்க. இந்த கால அவகாசம் மே 15ஆம் தேதி வரைக்கும் மாலை 5 மணி வரைக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அதே இதை பத்திரிகை செய்தியாக நீங்கள் எடிட் ஆப்ஷன் ஒன்று பண்ணலாம். இதை யாரெல்லாம் பேமெண்ட் வந்து இதை விண்ணப்பதாரர்கள் இணையவழியில் திருத்தம் செய்யப்பட்ட அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் பணியிடத்துக்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்வதற்காக விரும்பினால் 16/5/2024 முதல் 19/5/2020 மாலை 5 வரை, அதாவது நீங்கள் எடிட் பண்ணுற ஆப்ஷன். ஸோ எடிட் பண்ணுற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தேர்வு கட்டணம் சமர்ப்பித்து செலுத்திய பிறகு நீங்கள் சப்மிட் அப்படின்னு ஒரு கொடுக்கணும். ஃபைனல் சப்மிட்னு ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எடிட் பண்ணுறதெல்லாம் பேனல் மற்ற விஷயங்கள் ஃபீல்டு தான் மாற்றிக்கலாம். பிரிண்ட் ப்ரிவியூ பிடிச்சதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கிளிக் பண்ணும்போது வரும். விண்ணப்பதாரின் கைபேசி மற்றும் இமெயில் ஐடியை நீங்கள் மாற்ற முடியாது அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இனம் பிடபிள்யூடி மற்ற விவரங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரங்கள் அதில் ஏதாவது நீங்கள் மாற்றினீங்க அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு கட்டணம் செலுத்தியது எல்லாத்துக்கும் முக்கிய பொறுப்புன்னு. விண்ணப்பத்தில் கட்டணத்தொகை திருத்தம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா குறைவான கட்டணம் செலுத்த மாட்டேருந்துச்சுன்னா அதில் அந்த மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து நாங்கள் செலுத்துறதுக்கு நாங்கள் கொடுக்க முடியாது, we are not responsible அப்படிங்கிறத வந்து தெரிவித்து கொண்டு இருந்தாங்க. இனி வரும் காலங்களில் திருத்தம் தொடர்பாக எந்தவித கோரிக்கையும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது என்று 14/5/2024 அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான எடிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 19/5/2024 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இப்படி ஃபில்லப் பண்ண த டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபில்டு எக்ஸாமினேஷன் தான். ஸோ கேண்டிடேட் யாரெல்லாம் வந்து இந்த செட் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணப்போ வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 4/8/2024 வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான அப்போதைய டேட்டு. அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த டேட்டும் வந்து மாற்றத்துக்குரியதாக மாற்றினாங்க. ஸோ இந்த டேட் வந்து அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அந்த எக்ஸாம் நடக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த அப்போ செட் எக்ஸாமினேஷன் அதுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி இருந்ததுனால அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் எடுத்ததாக நீங்கள் ப்ரூஃப் செய்யப்படுவீர்கள். அப்படி இருக்கிற சச் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, செலெக்ஷன் இது மாதிரி எல்லா ப்ராசஸ் இருக்குது. அந்த இதிலலாம் நீங்கள் ஒன்லி நீங்கள் செட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணால் தான் இதில் நாங்கள் அலோவ் பண்ணுவோம். ஸோ தி பொசஸ் த அதர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஸ் ப்ரெஸ்கிரைப் ஃபார் த நோட்டிஃபிகேஷன் 15/5/2024 முன்னாடி உள்ள நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் கொடுத்துருந்தது போல் நீங்கள் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தா தான் நாங்கள் உங்களுக்கு செட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணால் தான் நீங்கள் அந்த ரெகுலேஷனில் வருவீங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் செட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணால் தான் இந்த இது. அப்போ அப்பார்ட் ஃப்ரம் தட் ரிட்டன் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் காண்டக்ட் பண்ணுவாங்க டிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு. அது மாதிரி நீங்கள் அதில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா ட்ரீட்டட் அஸ் இன்எலிஜிபிள், உங்கள் அப்ளிகேஷனும் சம்மரிலி ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரொவிஷன்ஸ் வந்து இதுக்கு மூலமாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து உங்களுக்கு அப்லோட் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் செட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணதுக்கான அப்ளிகேஷன் வந்து டேரெக்டாகவே இருக்கும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாமினேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மனோன்மணியம் சுந்தர் நாராயண யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடணும். ஸோ ஆன்லைன் மூலமாக ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா நீங்கள் அது வந்து ஈஸியாக டிக்ளரேஷன் ஆஃப் மனோன்மணியம் சுந்தர் யூனிவர்சிட்டி பேஸ்ட் ஆன் ஹால் டிக்கெட் இது வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இஷ்யூ பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து நாங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். அது வந்து நாங்கள் ரீஃபண்டோ இல்லை அட்ஜஸ்ட் பண்ணுறதோ அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாங்க. 27/4/2024 அப்போ இதை சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 9 ஜனவரி 2025 அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து அதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து நான் லாஸ்ட் மார்ச் 2023 நாங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் கால்ஃபரும் பண்ணிட்டீங்க, ஆனால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டுமே இல்லை. ஏன்னா ஒரு வருஷமாக வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான அப்டேட் எதுவுமே இல்லை. நீங்கள் எப்போ தான் கண்டக்ட் பண்ணுவீங்க, எக்ஸாம் பண்ணுவீங்களா மாட்டிங்களா, இல்லை வந்து ஒரு 11 மாதமாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சார் கைண்ட்லி அதுக்கான நீட்ஃபுல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியமாகவே இந்த டேரெக்டாக இதுக்கு இன்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான 12/3/2025 அன்றைக்கி அந்த மனுவோட எண்ணிக்கை மென்ஷன் பண்ணி 9/1/2025 மனுதாரி முகவரிகளாம் கொடுத்து உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்த
கோருதல் தொடர்பாக. ஸோ கோரிக்கையே என்னென்னா, நீங்கள் எப்போ தான் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு எக்ஸாம் நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான நடவடிக்கை விவரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மூலம் செட் தேர்விற்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டு அரசாணையின்படி தற்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் செட் தேர்வு நடைபெற்று வருகிறது. எனவே செட் தேர்வு முடிந்து அதற்கான அனைத்து பணிகள் முடிவுற்றவுடன் உதவி பேராசிரியர் தேர்வுகள் குறித்து உரிய விவரம் இணையதளத்தில் வெளிப்படும் என மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ செட் எக்ஸாமினேஷன் வந்து எழுதி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆன்சர் கீ கொடுத்து ட்ராக்கர் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க கட் ஆஃபையும் ரிசல்ட்டையும் தான் அனௌன்ஸ் பண்ணணும். இப்போ ஃபைனல் கீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் ஆஃபு இதை கொடுத்துட்டாங்கன்னா டேரெக்டாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உதவி பேராசிரியர் பணியிடம் கொடுத்த இப்போ விவரங்கள் நான் வரிசையாக சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த விவரங்கள் எல்லாமே நாங்கள் அடிஷ்னலாக இதில் நாங்கள் மென்ஷன் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா, மேலே கொடுக்கப்பட்ட இந்த செட் எக்ஸாமினேஷனுக்கான தீர்வுகள் இருக்கட்டும், இல்லை இந்த வந்து எக்ஸாம் எப்போ தான் நடத்துவீங்க அப்படின்னு கேட்குறதுக்கெல்லாம் வந்து ப்ரூஃப் வந்து இவங்க இதில் கொடுத்துருக்கிறதா இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி பண்ணதை வந்து நாங்கள் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் ஹேண்ட் ஓவர் எடுத்ததுனால எங்களுக்கு அதில் டிலே ஆகிடுச்சு. பட் இப்போ நாங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த எக்ஸாம் முடித்தது பிறகு டெஃபினட்டாக நாங்கள் உதவி பேராசிரியர் பணிகளுக்கான தேர்வுகளுக்கான மற்ற விஷயங்களை நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நம்ம ரெகுலராக டிஎன் செட் ரிசல்ட் டேட்டுக்கான உத்தேச தேதியான வீடியோ நம்ம எக்ஸ்க்ளூசிவான இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அது இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் எவ்வளோ வரும், எந்த சப்ஜெக்ட்ஸுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிற அப்ராக்சிமேட்டாக நீங்கள் அதை செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டிஆர்பியோட அஃபிஷியல் கட் ஆஃப் மதிப்பெண் எவ்வளோ வரும், அதாவது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வரும், அதை எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கால்குலேஷனையும் இதில் நான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் எவ்வளோ ஓவராலாக டஃப்பு இல்லை ஈஸின்னு எது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இது மாதிரி விஷயங்களில் அது மாதிரி டிஎன் செட் கட் ஆஃப் கால்குலேட்டர் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து என்ன பேரலாக கொடுத்துருக்கோன்னா, நெட் எக்ஸாமினேஷனுக்கு கட் ஆஃப் எந்த மாதிரி அது பிளான் பண்ணுவாங்களோ அதே விஷயத்தை இதில் நாங்கள் கனெக்ட் பண்ணி இதோட கட் ஆஃப் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையும் இதில் ஆட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு சேர்த்து இதில் சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டிஎன் செட் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா, கால்குலேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்குள்ளே நான் லிங்க்கில் போட்டிருக்கேன், பாருங்கள். அதே மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆனுவல் பிளானர் 2025க்கான ஆனுவல் பிளானர் வெளியிட்டாங்க. அந்த எக்ஸாம் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது, எதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருந்தாலும் அதுக்கான வியூஸ் வந்து அதிகமாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆர்ட்ஸ் டிஆர்பி, லா காலேஜ் டிஆர்பின்னு புதுவாக நிறைய தகவல்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் இந்த வீடியோக்குள்ள நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். பல்கலைக்கழக பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து டிஆர்பி இனிமேல் வந்து டிஆர்பி வந்து யூனிவர்சிட்டி லெவலில் இருக்கிற ரெக்ரூட்மெண்ட்டே இவங்க தான் பண்ண போகிறாங்க. லா காலேஜ் இனிமேல் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இனிமேல் டிஆர்பி மூலமாக தான் நடத்தப்படும் அப்படிங்கிறது வந்து போட்டிருந்த வீடியோ இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். இது எஜுகேஷன் சேனலுங்கிறதால அதிக வியூஸ் கிடையாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலமாக தான் நாங்கள் ரெகுலராக இது மாதிரியான வீடியோ போட முடியும். மறக்காமல் சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்ங்கிற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நிறைய பேர் இது வந்து வீடியோ போட்ட உடனே லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறாங்கன்னு நாங்கள் நிறைய கமெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுங்களுக்கெல்லாம் மிக்க ரொம்ப நன்றி. இது மாதிரியான ரெகுலர் வீடியோஸ் நாங்கள் போடுறதுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.